தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது உங்களுக்கு ஒரு தலை பொங்கலா? இல்ல, தேர்தல் வாக்கு எண்ணி முடிக்கப்பட்டவுடனே அதை அவங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்திற்கான வாக்கு விழுக்காடை நம்ம தொட்டுட்டோம். 8.22 விழுக்காடு. அப்பவே அது அவங்க இந்த அங்கீகார கடிதம் நமக்கு தரல. அதுக்கு பல முறை நாங்க கடிதம் 2-3 முறை கொடுத்து கேட்டோம். அவங்க வட மாநிலங்களை நடந்த ஜார்க்கண்ட் இந்த மாதிரி சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை காரணம் காட்டி அதை தள்ளிட்டாங்க. இப்போது இடைத்தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு இப்ப எங்களுக்கு ஒரு சின்னம் கேட்கணும். அப்ப அது நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்கு உடனே கடிதம் கொடுத்து கேட்டோம். அது உடனே கடிதம் கொடுங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்குறாங்க. அது எங்களுக்கும் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கு. அதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அது அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இல்ல, நான் கோரிய சின்னம் புலிதான். அதுல அவங்களுக்கு அவங்க ஒரு வேண்டு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நீங்க கேக்குறீங்க தம்பியில் உங்க தலைவர் அதுல பிடிவாதமா இருக்காரு, ஆனா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. விலங்குகளை உயிர் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு முடிவு வந்திருக்கு. அதனால நீங்க விவசாயில வேற ஒரு சின்னத்தை நான் கேட்டேன். அப்ப அது கொஞ்சம் நிறைய அதுல வேலை இருக்கு. இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு அது சரியா வராது. அப்ப நீங்க வேற ஒரு விருப்ப சின்னம்னா அது ஏற்கனவே நாங்க இப்ப 6 தேர்தலா நின்ன சின்னம் தானே இப்ப இருக்கு விவசாயி. அப்ப அதுதான் வர வாய்ப்பு அதிகம். தனிமரம் தோப்பாகும் நினைக்கிறீங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும். இல்ல, தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுதுங்கிற கருத்தை நீங்க ஏற்கணும். தனி மரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது. அதனால இப்ப எதை வச்சு இப்ப நாங்க தனி மரம்ங்கிறீங்க? நாங்க பல லட்சக்கணக்கான மக்கள், அதுல வேற தலைவர்களை இயக்கங்களை நம்பி இல்லாம தமிழ் மக்களை, தமிழ் பேரின மக்களை நம்பி அந்த மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து களத்தில் நிற்கும் போது நாங்க தனித்த மரம் கிடையாது, பெருத்த மரம், பேரினத்தின் மரம். அதனால அதை அப்படி சொல்ல முடியாது. நாங்க வழியை தேடுகிறவர்கள் அல்ல, உருவாக்குகிறவர்கள். அதாவது அது மாதிரி தைங்கிறது ஒரு அந்த திருநாள்ல எல்லா உறவுகளையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல்ல சந்திக்கும் போது எங்களை நாங்களே புதுப்பிச்சு உற்சாகப்படுத்தி கொண்டு இதுவரைக்கும் செஞ்ச வேலைகளை கூடுதலாக உற்சாகத்தை செய்யறது தான். ஏன்னா நீங்க பாப்பீங்க, நானே உடற்பயிற்சி கூடத்துக்கு போகும்போது அந்த ஒரு பண்டிகை நாள் வந்தா ஒரு வாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இந்த பண்டிகை நாள் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கூடமே நிறைஞ்சு வழியும். அது ஒரு உற்சாகமா வருவாங்க. அப்புறம் ஒரு அது மாதிரி ஒரு புதுப்பிச்சுக்கிறதா. அது மாதிரி எங்களை இந்த தை மகளின் வருகை, தை மகளே வருக, தமிழர் நலம் பெருகங்கிற வாழ்த்தை நாங்க முன் வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு அது வழி பிறக்கும். ஈரோடு இடைத்தேர்தல் வந்தா பிரதான அதிமுக புறக்கணிச்சிருக்கு. தேர்தல் சுதந்திரமாகவும் ஜனநாயக விரோதம் நடக்க அதிமுகவினுடைய கருத்து, ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன். அது ஜனநாயக முறையில நடக்காது அப்படிங்கிறது. அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறது இல்லை. கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போது இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதனால அதை நம்ம பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம், வளர்கிற ஒரு இயக்கம், களத்தில் நின்று தான் தீரணும். அதனால நாங்கள் போட்டிடுறோம். மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் உறுதியாக போட்டிடுறோம். எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க. தித்திக்கிற பொங்கல் திருநாள்ல அறிவிப்பேன். அது அறிவிப்பேன், உறுதியா அறிவிப்போம். நேற்று பத்திரிகையாளர் அதுல உங்களை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. பிளஸ் உங்களுக்கு மாட்டினுடைய கோமியத்தை நாங்கள் பார்சலா பரிசா அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. பெரியார் பற்றி அது நல்லதுதான், அது கொடுக்கணும். நான் வாங்கி எங்க வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுவேன், அது நல்லா வளரும். அதனால அதை கொண்டு கொடுத்துட்டு போக சொல்லுங்க.
பொங்கல் தினத்தன்று கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு நடத்துறாங்க. 13, 16, 17 அதான் கொடுமை. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது இந்த கேந்திர வித்தியாலயில பொதுவாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க. அதை நம்ம எதிர்த்து போராடுறோம். இந்த கேந்திர வித்தியாலயா, நவோதயா, இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது, இங்கே இருந்தால் உங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது, மின்சாரம் கொடுக்கப்படுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும். இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க. மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறது? மத்திய அரசே எங்கள் உதவியில் தான் நடந்துருக்கு. அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள். இதெல்லாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாசத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும் போது, நீ இந்த நாட்டில் பூர்வீகுடி மக்கள், இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள், இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்குளதுங்கி செக்கெடுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு ரத்தம் சிந்தி போராடி மாண்ட மறவர்களின் கூட்டம் நாங்க. இந்த நாட்டின் இறையாண்மை, சட்டத்திட்டம், தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசிய கூட்டம். எங்களுடைய உணர்வுக்கு, எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காம இதே மாதிரி நீங்க உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா இந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல, உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்க விடுமுறை விடாம இருப்பீங்களா? வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீங்களா? அங்கேயே நவோதயா இருக்கும்ல, கேந்திர வித்தியாலயம் இருக்கும்ல, அப்ப நடத்துவீங்களா? அப்ப எவ்வளவு புறந்தல்றீங்க, நீங்க எவ்வளவு நிராகரிக்கிறீங்க? இந்த உரிமையை கூட பெற்று தராத அரசு இது என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு? இப்ப நான் இருந்தா, முதலமைச்சரா இருந்தா நீ நடத்திடுவீங்களா? துண்டிச்சு விட்டுருவேன். மின்சாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீர் உதவி ஒன்றும் கிடையாது, தூக்கி போயிட்டே இருக்குன்னு. நிலம் என்னது, காசு என்னது? மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்குற காசு, கட்டடம் என் நிலத்துல கட்டப்பட்டிருக்கு. அப்ப என் மொழியை படிக்கவும் வாய்ப்பு இல்லை, என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை போற்றவும் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஒவ்வொரு தேசிய மக்களினுடைய மாநிலத்திலையும் அவங்க பண்டிகைகளுக்கு இப்படி நடத்த முடியுமா? நீங்க குறிப்பா கர்நாடகா நடத்திடுவீங்களா, இல்ல ஆந்திரா நடத்திடுவீங்களா? கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா? கேட்க ஆள் இல்ல. அதனால இது உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு. அது சொல்லியிருக்கேன், ஒரு கேள்வி பதில சொல்லியிருக்கேன். ஒரு 2 நாள் பொறுங்க, வந்துடும். அது திருப்பி திருப்பி பேசிக்க வேண்டியதில்லை. சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல, சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டீங்களேன்னு சொல்றேன். மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம், அந்த இஸ்லாமியர் இப்ப கிறிஸ்தவரை பேசினார்ல, அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்றேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட சித்தாந்தம், திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு, திமுக தானே ஓட்டு போடுறீங்க, 2 பேரும் திமுக தானே போடுறீங்க. அந்த திமுகவின் அந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு? பிதாமகன் யாரு? தோற்றுனர் யாரு? மூலம் யாரு? அவர் பல இடங்களை துளுக்கன்னே சாடிட்டு இருக்காரு. நீ வெளிநாட்டுக்காரங்கிறாரு. உனக்கு என்ன இங்க வேலைங்கிறார், உனக்கு என்ன இங்க வேலைங்கிறாரு. நீங்க திரும்ப திரும்ப அநீதியை செய்யறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க இறை தூதரை கொண்டாடுகிறீங்க, இறைமகன் இயேசுவை போற்றுகிறீங்க. அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தேவ குணம்ங்கிறது என்ன, இறை மக்களின் செயல் என்பது என்ன? ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும், கொள்ளையே வெறுக்கும், மதுவை ஒழிக்கும், மதுவை வெறுக்கும், எல்லாத்தையும் வெறுக்கும். இந்த அநீதிகள், இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல், கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும். ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும், வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும்? அந்த செயல் யாரோடது? மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம். மாறிட்டு இருக்காங்களா இல்லையா? திரும்ப திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க? எப்படி போடுறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில பேசின ஆள் யாரு? இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது? அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிருச்சு, முன்விடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு
இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை 30 ஆண்டு கழித்து அதே மனநிலையில தான் இருக்கிறார்கள். இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு? இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது? என்ன உன் பிரச்சனை? ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல, அக்கறை இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா நீ? திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற அப்படின்னு கேட்க எனக்கு உரிமை இல்லையா? பெரியார் அப்படி சொல்லலங்க. ராஜாஜியோட கூட்டணி யார் போறது? அது அப்புறம் கதை. ராஜாஜியோட போனது நீதானே சொல்ற. திராவிடம் பேசலைன்னா ஆரியம் உள்ள வந்துருவான்னு. அப்புறம் நீ அதுக்கு வரேன். இதை முதல்ல கேளு. பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள், இவர்கள் இந்த கூட்டங்கள், இந்த குழுக்கள் நம் எதிரிகள். இதை எப்படி பாக்குறீங்க? இது எதிரிகள்ங்கிறது எப்படி? இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தானா ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் நிறுத்திட்டு இருக்காங்க. இவர்கள் எப்படி எதிரிகள்? உங்களில் கீழானவன் யாரு? நீங்க யாரு? முதல்ல நம்மில் கீழானவர்னா அந்த நம் யாராரு? கிறிஸ்தவர், இஸ்லாமியனே எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல, அந்த நம் எந்த நம்? எந்த நம்? நான் கேக்குறது என் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சனை. இங்க இருக்கிற இஸ்லாமியங்கிறவன் யாரு? முதல்ல பூரா என் சொந்தக்காரன். இளையாங்குடி, புதூர், கீழக்கரையில் இருக்கிறவன் யாரு? காயல்பட்டினத்தில் இருக்கிறவன் யாரு? எல்லாம் என் உறவினர். கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்க இருக்கிற கிறிஸ்தவத்தை தாண்டி தழுவி இருக்கவன் யாரு? எல்லாம் என் ரத்த, என் இன சொந்தங்கள். நீ அவனை வெளிநாட்டம் இங்க என்ன வேலை? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்ல. இது எப்படி தம்பி? இப்ப நான் கேட்கிறேன், இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்ச. இது எப்படி? இது செல்ல கோபமா இல்ல? எப்படி இது? நான் கேட்டது ஆதங்கம். வெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற, சோறும் போட மாட்டேங்கிறிய, ஒழுங்கா துணிமணியும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்பனா தாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம். நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது. நீங்க இருங்க. கொள்கை எதிரில இப்ப பெரியாருங்கிறது இப்ப அத்து பேசிடுவோம், தெளிவா பேசிடுவோம். பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்க சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம். ஆனா ஒண்ணு, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துருவான். இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. மூதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா? ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. கூட்டா இல்லையா? கூட்டு. நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கையெழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க? துணை கலைச்சது யார? ஆரியத்தை. இது சும்மா தனிப்பட்டதா? சரி, இதை விடுங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக திராவிடர் கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 1962 தேர்தலில் போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா? இப்ப எப்படி திராவிடம்னு பேசல, அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியத்தின் தோல் மேல என் கை விட்டு கூட போன. அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சில இல்லையா? 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி, ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன்? பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன்? திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே மூதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது, ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கைவிட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி, RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல.
என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில். இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வள்ளலார். அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கினவன் எங்க பாட்டேன் வைகுந்தர். சாதிய இழிவை தொடர்த்தி அவன மாதிரி போராடினது உண்டா? வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா? சொல்லுங்க நீங்க. பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான்னு அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும், வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான்னு அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக 150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அடுப்பு. அப்படி ஒரு வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா? உண்டா சொல்லுங்க. என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னு அது ஒண்ணு இருக்கா? கேள்வி. கோயிலுக்குள்ள நுழைய விடல, இதெல்லாம் சானா பையர் பார்த்தாலே தீட்டு உள்ள விடல. கோயில் நமக்கு தீட்டா, வெளியில வாடா. கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடிடா, நீதான்டா கடவுள். பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா, அவன் போட விட மாட்டான், நிமித்தி போடுறா. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது, அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா. அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணுல. என்னத்தை மாற்றுதல பண்ணீங்க நீங்க? ஏய வள்ளலாரையும் வைகுந்தரையும் போற்றல நீ. ஆவுன்னா பெரியார், ஆவுன்னா பெரியார். என்னது என்னது? சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல, எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யாரு சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்ட முன்னால நிறுவி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமைனா, பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் தான் உண்டு. என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள்? பாரதி பாடலையா? மாதர் செம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ண கான் என்று கும்மியடி என்பார் நாம் பாரதி. என்ன 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 பேசிக்கிறீங்க நீங்க? நீங்க என்ன பேசிக்கிறீங்க? பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு, சான்றோர்க்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு. எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணை உரிமையில வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு, அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற? எதுக்கு புள்ள பத்துக்கிற? தாலியை கட்டி நீ புள்ள பெத்துக்கிறாத, புள்ள பெத்துக்கிறத புள்ள பெத்த அடிமையாகாத. கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டி எல்லாம் 2-3 புள்ள பெற்றிருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? தம்பி, நான் பொது விவாதத்துக்கு 2 கரமும் விரிச்சு நிக்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்திருக்கலாம். ஒண்ணுல எந்த பெரிய அறிவினையும் என்னோட நான் நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிரு. ஆதாரம் எப்படி இருக்கு? ஆதாரம் 100 குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சல, இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல? இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேட்கிற? என்ன ஒன்ட்ட இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்கிறேன். நீ நான் படிச்சதை நான் அனுப்பினதா? அது இல்ல போலின்றிய நான் தான் அனுப்பினேன். எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு, எல்லாரும் இந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்ற? ரிப்போர்ட் அடிச்சு டக்குன்னு பிளாக் பண்ணிட்டா, பரவுதுன்ட்டு. அடிச்சா இல்லையா? இதே பேசினாருன்னா சீதை மைந்தனை தூக்கி சிறைப்படுத்தினா இல்லையா? ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்ல. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான தத்துவவாதி.
எல்லார் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், எங்கல்ஸ், இங்கர்சாலு, மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல. மொத்தத்தையும் வெளியில போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியார்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும். ஒரு தடவை போடு. படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் அனுப்பினதான் ஏற்கல. இது சும்மா போலியா போட்டிருக்கேன். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ பத்திரிக்கை நீங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி இல்ல. இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ விவாதிட்டு இருப்ப? நீ கேள்விக்கு பதில் சொல்லணும். நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுற. நீ பெரியார் சார்பா பேசுறா இப்படி வா கேள்விதான் கேட்கணும். சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப? இப்படி நேரத்தை வீணடிக்காத. நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். எது இல்ல நான் அந்த அதை கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காதீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்கிறீங்கன்னா அது எங்க இருக்கு? ஒன்ட்ட இருக்கு, வெளியிடுங்கிற. இங்க பாருங்க, இதுக்கு என்ன பொருள்? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனா பிள்ளைய பெறுவானா? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டான். அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா இது எப்படி? ஒன்னொன்னா பேசுவோம். இப்ப வேற ஏதாவது சண்டை இருக்கா? ஒன்னொன்னா பேசணும். சரி, வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல. பெரியார் நல்லா பெரியாருக்கு ஓட்டு இருக்கல. இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கள் யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர். நீ தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதி பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். அப்படி சேகரிச்சுதான் 36 லட்சம் வாக்கை வாங்கி நான் அங்கீகாரம் பெற்றேன். இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்கு எடுத்துக்கட்டுமா? அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, தினம் கடிதம் வருது. பிரபாகரனை போடுறாரு, பிரபாகரனை காட்டுறாரு, அதை தடை பண்ணுங்க, பிரபாகரனை காட்டுறாரு. ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயருக்குன்னா எப்படி இருக்கு? எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க? எந்த இடத்துல? எது சொல்லுங்க. இப்ப சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி? குடிவாரி கணக்கெடுக்கணும். எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன? எப்படி கொடுப்பீங்க தம்பி? எல்லாருக்கும் எல்லாம்னா எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் முத்தரையர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, முடிதிருத்திர மருத்துவர்களும் எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு. தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது. கல்லர், மறவர், அகமுடையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எடுத்து கொடுக்க நீ யாரு? அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இப்படி பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, அருந்தியதற்கு 3 விழுக்காடு. 2 பேர் எண்ணிக்கையும் சமமா இருக்கா? எப்படி கொடுத்தா? நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க? நான் கோனாறு நாட்டில 2 அமைச்சர் கொடுத்திருக்கிறீங்க. எங்க எண்ணிக்கை எவ்வளவு? நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி, ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே 2 மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க. எப்படி சமூக நீதி? இதுதான் ஐயா கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில ஜனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கையா இருக்குமா இல்லையா? என்னது இது? எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு. அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா? எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன? எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு பகுத்து பிரித்து தரணும். இதுதான் இட ஒதுக்கீடு. இட ஒதுக்கீடு கிடையாது, இடப்பகிர்வு, பங்கீடு தானே சமூக நீதி. அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு? இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல, அவன் இழிமகன், தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி, அறிவு, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும். அப்படித்தானே? அப்ப அது இருக்கா? ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல? ஏன் முடியல? பீகார் எடுத்து வழக்காயிருச்சு. அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா?
எங்க தாத்தன் ஆனமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை கமிஷனை உருவாக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தான். இல்லைன்னு எவனாவது மறுக்க முடியுமா? அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பேரும் ஆரிய உள்ள வந்துரும் பேசுற பெருமக்களே, அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு பாதுகாத்த சட்டப்பேரவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. நீங்க சொல்ற ஆரியம், அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி. அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க, மறுக்க முடியுமா? சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்றத்தை எதிர்த்தாலே ஆரிய உள்ள வந்துடும். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாரிசுகள். புரியுதில்ல? நாவுக்கரசர் என்ன பாடுறாரு? ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், இடையில எங்க கண்டாய் திராவிடனே? யார் நீ? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல. எப்படி? உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது, விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. மொழி தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க? யாருக்கு போராடி பெற்றுக் கொடுத்தீங்க? என்ன உங்க சமூக சீர்திருத்தம்? இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப, சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா? ஒன்னா இங்க பாருங்க, முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது? யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவர் தேர்தல் பாதை, திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, ஏதாவது இதுல இருக்குதா? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். இது அண்ணல் அம்பேத்கர். இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள், ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். பெரியாருக்கு இனமே கிடையாது. புரியுது நினைக்கிறேன். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான்ங்கிறார். கிளர்ச்சி செய்து போராடுவாங்க. அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா? அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்களே, அவன் சாத்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து ஒன்னே சூத்திரன், ஒன்னு தேவையாமேன்டான், ஒன்னு அதுன்ட்டான், உன்னை விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான். என்னென்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னென்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னென்ன உங்களை செந்திலன்னு சொல்லாரு. அவனை பாரு, போடா வாடான்னு கூப்பிடுறேன். ஹாப்பி பர்த்டே டே 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 டே, ஹாப்பி பர்த்டே டே டே, அந்த மாதிரி டே போட்டோரு. தம்பி, நீ எனக்கு புதுசா சொல்லாத, அங்கிருந்தா வந்திருக்கேன், புரியுதா? அதனால என்ன இப்படி பேசலாமா? பெரியாரை இப்படி, நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா? இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும், திருவள்ளுவர் ஒரு பைத்தியக்காரப்பை ஆரி அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை ஆரி அடிமை. ஏங்க என்னது? நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? தமிழ் சனியன், காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது. எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுதுனீங்க? பிச்சை எடுக்கவா? இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே? உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா? இங்கிலீஷ் நீங்க படிக்கல, படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே. எப்படி இருக்கு? எதையாவது காலையில பொங்கல் மாதிரி தெரியலையே. கொஞ்சம் இருங்க, இருங்க தாயே, தாயே இருங்க. என்னது இப்ப நம்ம கேட்போம், இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நீட்டு தேர்வை உங்களால ரத்து செய்ய முடியாது. எப்ப சொல்றீங்க? எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம். நீட்டு தேர்வை நாங்க எப்படி நீக்கணும் தெரியும், அதுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கோன்னு தம்பி உதயநிதி இருந்து எல்லாரும் சொன்னது இருக்கு. இப்ப 60 லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது இருக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராக.
அந்த கையெழுத்தை வாங்கி ஆர்டிஎம் கொடுக்கல, சேலம் மாநாட்டில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டீங்க. அதோட முடிஞ்சு. தேர்தல்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்ப கூட்டணி வைப்பீங்களா இல்லையாங்க தெரியல. நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்க நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்க ஏன் சொல்லல? அப்ப நாங்க வந்தால் ரத்து பண்ணிடுவோம் நீங்க இப்ப முடியாதுங்கிறீங்க. ஒரே கேள்விதானே, உங்களால முடியாது, ஏன்னா உங்க கூட்டணி வெல்லல. ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி எது? பதிலாட்டு இருக்கு. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை அப்படி பிடிச்சு கூட நீட்ட கையது நீங்க தானே. இப்ப நீட்டு தேர்வை கொண்டு வர முடியாதுன்னா எப்படி? இது பாதிக்கும். இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே போயிரும் கூட கணிக்க முடியலன்னா நீங்க என்ன தலைவன்? என்ன தலைவன்? நீத்தேன் எல்லாம் தோண்டி எடுத்தா நிலம் நஞ்சாயிரும்டா அப்படின்னு கூட தெரியாதா உங்களுக்கு? தெரியாம கையெழுத்து போட்டேன், ஆய்வுக்குன்னு கேட்டாங்க. எல்லாமே இப்படித்தானா? இப்ப அப்படியே தப்பிக்கிறீங்க. நீட்டு தேர்வுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இந்திய மருத்துவ குழுமம் எங்களை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு மருத்துவனை தயாரிச்சுக்கிற முடியும். கேட்டா ஆளுநர் ஆளுநர் தான் அந்த துணைவேந்தர்களை நியமிக்கணும்ட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நீங்க தானே மாநில உரிமையை பாதுகாக்க வந்த கட்சி மகாத்மாக்கள். ஒரு அற்ப மாநில உரிமை. இப்ப நான் முதலமைச்சர், ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. நீங்க நியமிச்ச துணைவேந்தர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுங்க, நாங்க நியமிக்கிற துணைவேந்தருக்கு நாங்க சம்பளம் கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதானே. முடியுமா? முடியாத சொல்லு. ஏன் சொல்லல? எப்படி தம்பி நீங்க வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு பிறந்த கொள்ளக்காரன் இருந்து அற்ப உரிமையில கூட போராடி பெறமுடியல? எதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்? எதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம்? எதுக்குன்னு கேக்குறேன். இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்க வேலை செஞ்சீங்களா? அந்த முதலமைச்சரை கூப்பிடுங்க. என்னையா நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு இப்படி பாதிக்கப்படுதியா? இப்படி இந்த ஆளுநர் நியமனத்தை கூட ஆளுநர் கொடுத்துட்டா அப்ப எப்படியா மக்களுக்கு எங்கேயும் அதிகாரம் இருக்குன்னு பேசுங்க. ஜனநாயக ஆற்றல்களா திரட்டுங்க. கேரளால உங்க கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட். போங்க. சந்திரபாபு நாயுடு உங்க நண்பர் தானே. மை தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு குமேசா அவருக்கு, சதுரங்கத்தில் வென்றவருக்கு. நீங்க 5 கோடி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வரீங்க. அதெல்லாம் அவ்வளவு உறவு ரீதியா இருக்கீங்கல்ல. அவர்கிட்ட பேசி ஒருங்கிணைச்சு போட முடியாதா? ஒரு மாநாடை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அழுத்தம் கொடுத்து போயா அப்படின்னு சொல்ல முடியாதா? திராவிடம்ங்கிறது போர்க்குணம் இல்ல, ஒண்ணும் இல்ல, செத்து போச்சு, புலம்பிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு கொடுக்கல, புதிய கல்விக் கொள்கை ஏற்கலைன்னா காசு தர முடியாதுங்குது. இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? கேவலம். வேற எதை கேட்டீங்க? சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள் கனிமொழி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பைத்தியக்காரர்கள் யாரும் பெரியாருக்கு சர்டிபிகேட் தர வேணாம்னு திரு வீரமணி சொல்றாங்க. இப்ப நம்ம இப்படி கேட்போம், பெரியாரை நான் இன்னைக்கு எதிர்க்கிறேன். பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களா? அமைதியா இருக்கக்கூடாது. அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சோன்னா வெளியில எதுக்காக திராவிடர் கழகத்துண்டா பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு? எதிர்த்துத்தானே வந்தாரு. அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல, இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு? நானா அவரை? எதிர்ப்பு ஒரு சூரியனை விட்டு வைக்குது. எதிர்கட்சியா கூட எல்லாமே தோத்து பண்ண சூரியன் அப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? சூரிய அதெல்லாம் சரி. சரி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க, பாத்துருவோம். சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க? சுட்டரிக்குமா? நீங்க பெரிய வீராங்கனை, நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூக சீர்திருத்தத்துக்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள், மகத்தான கோட்பாடு கொள்கைகளை கொண்ட கட்சி. இன்னும் திராவிட கோட்பாடு, திராவிட மாடல், நல்ல வீரர்கள். நீங்க பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள். வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிற்பீங்களா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி மட்டும்தானா? நிப்பீங்களா? நிப்பார்களா? நான் நிப்பேன், நீங்க நிப்பீர்களா? வீரமணி பெரியாரை இவ்வளவு தூக்கி பிடிக்கிறாரு, ஆனால்
நடைமுறையில் அது இல்லைங்கிறது தான் நீங்களே சொன்னீங்க. அவருடைய பெயர் தாங்கிய கல்வி நிறுவனங்கள்ல கூட ஒரு ப்ராப்பர்ட்டி இப்ப எங்க அண்ணன் ஆராசாவே பேசுறாரு பாருங்க. பெரியார் இதை தொடங்கினார், திராவிட கழகத்தை இதை தொடங்கினார், அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி வந்தார். இப்போதைக்கு பெரியார் தேவையில்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன், நான் உங்களுக்கு அனுப்புப்பா. அண்ணன் பேசிருக்காரு, பெரியார் இப்ப தேவையில்லைன்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். தேவையில்லை. அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தது இந்த சொத்தை நிறுவிட்டாரு. இதை பராமரிச்சா போதும்ங்கிறார். இந்த சொத்தை இப்ப தெரியுதா? இது நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. இது கார்பரேட் கன்சர்ன். இதுல போய் என்ன வச்சுக்கிறீங்க நீங்க? பெரியார் உங்களுக்கு வேணும், பெரியார் இல்லாம ஒண்ணு இல்ல, வச்சுக்கிறீங்க, கொண்டாடுங்க, பெரியாரே பேசிக்கிட்டு இருங்க. வேணாம், எனக்கு பல நூறு பெரியார் இருக்கான், என் தாத்தங்க, என் முன்னவர்கள். அவர்களோட ஒப்பிடும்போது ஒண்ணு இல்லை. பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுங்க? வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம், வேற பேரறிஞர் அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது. வேற யாரோட ஒப்பிடுவீங்க? அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன், உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க. அவரை, அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் அண்ணல் அம்பேத்கர். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் வேணா ஒப்பிடுங்க, கோட்பாட்டு அளவுல வாங்க பண்ணுவோம். என்னங்க எப்படி நீங்க பெரியார் நீங்க ஒப்பிடுங்க, பெரியார் நான் எங்க தாத்தா அவங்களை ஒப்பிடுறேன். அதனால அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம். எதையாவது 7000 வழக்கு கூட போடுங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பெரியார் இல்லாமல் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு. பெரியாரால் ஒண்ணும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு. இதுதான் எங்க கோட்பாடு. எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழின மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்க நிறைய. அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பாக்குறீங்க. அது இல்ல. அதனால எங்களுக்கு வந்து பெண்ணிய உரிமையா, மொழி மீட்சியா, சாதி ஒழிப்பு, சமூக நீதியா, எல்லாவற்றுக்குமான தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான். உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன். அப்போது ஆமாம், அந்த போராட்டத்தை நாங்க தொடர்வோம், உறுதியா தொடர்வோம். போராடுகிற அதிமுகவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.